வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, பரோட்டா சாப்பிட்றோம்னால ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பரோட்டா இது வந்து டோட்டலாக வேறு கடையில் வாங்கினோம். இந்த கடையில் வந்து பரோட்டா ஃபேமஸாம். பரோட்டாவோட அதுக்கு ஊற்றி சாப்பிட்ற சால்னா ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனால் அந்த கடையில் பரோட்டா வாங்கியாச்சு. சிக்கன் சால்னா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 8 பரோட்டா சாப்பிட்ருக்கோம். இது வந்து பார்க்கவே நீங்களே பாருங்கள், பெரிய பெரிய பரோட்டாவாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு 6 பரோட்டா தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். 8 பரோட்டா இருந்தால் வச்சுருக்கேன். சாப்பிட முடிகிற அளவுக்கு சாப்பிடுவோம், மிச்சத்தை எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? ஓகே, வாங்க சாப்பிட்லாம். பரோட்டாவை பிச்சு போட்டுடலாம். ஒரு 6 பரோட்டாவை பிச்சு போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த சால்னாவோட ஊறி சூப்பராக இருக்கும். எம்டி பரோட்டா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், பரோட்டா வந்து மைதா மாவு வந்து சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கெடுதின்னு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குல்ல, 3 மாதத்துக்கு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் இஷ்டப்பட்டப்போ மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். வண்டியில் வரப்போ அது கம்மியாக தானே சாப்பிட்டோம். வீடியோக்கு நான் நிறையா சாப்பிடல. அதெல்லாம் 2 பரோட்டா தான். அதெல்லாம் எந்த காரணம் நமக்கு. அப்பப்போ ஆசைப்படும்போது சாப்பிட்டுக்கிற வேண்டி தான். இந்த மாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது அதிகமாக சாப்பிடும்போது நம்ம இதுக்கு முன்னாடி 2 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறோம். இது சால்னா ஊற்றிட்டுல இருக்கட்டும். வேணாம் இப்படி சாப்பிட தானே போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே இலை ஃபுல்லாக ஆகிடுச்சு. நம்ம அங்கே சாப்பிட்டது ஒரு இதுக்கு முன்னாடி 8 பரோட்டா இருக்கும். 8 பரோட்டா மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ பிச்சு போட்டோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணுன்னா, ஏன்னா இது வந்து குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சால்னா எனக்கு வச்சு ஊறுது. இது வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேஸ்ட்டுக்காகவே கூட ஒரு பரோட்டா போதும் நம்ம பார்ப்போம். இப்படி ஊற்றினா லேட் ஆகும். இது நமக்கு வந்து செட் ஆகாது. இப்படி தான் ஊற்றணும். இதில் கறியெல்லாம் இருக்குது. கறியெல்லாம் இப்போ வந்து நம்ம அடித்து சாப்பிட்டோம்னா லேட் ஆகும். அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பரோட்டாவே தனி டேஸ்ட்டு. நல்லா பிரட்டி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இன்னும் உள்ளே போகும் டக்குன்னு. இந்த பரோட்டா சாப்பிட முடியாது. சால்னா இருக்குது, வாங்கிக்கலாம். நீ வீடியோ கட்டாயிருமா? ஓகே, ஊறிச்சு. வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். லேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பரோட்டா சால்னாவோட வேறு லெவலு.
அது செம்ம ஃபுல்லாக இருக்குது. இது பெரிய பெரிய பரோட்டா இல்ல. இதெல்லாம் முதல்ல நான் சாப்பிடும்போது 4 பரோட்டாக்கு வயிறு ஃபுல்லாகிடும். சாதம்லாம் ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்றாங்க. 4 பரோட்டா தான். எவ்வளோ நல்லா சாப்பிடணும், 4 பரோட்டா தான். அதிகமாக சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. நம்மளால் அவ்வளோதான் முடியும். இப்போ 6 பரோட்டா வச்சுக்கணுங்க, அவ்வளோதான். டைம் ஆச்சு. 9 நிமிஷம் ஆச்சு. லேட்டாக இருக்கும். நின்று திங்கல. செம்ம சூப்பராக இருந்துச்சு சால்னா. என்ன வயிறு வந்து அவ்வளோதான் போதும்னு சொல்லுது. இன்னும் பரோட்டா வந்து சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்குது. மேலே வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்டாலும் நமக்கு நல்லதில்லை. இதை வச்சுருந்து நம்ம பெற சாப்பிட்டுக்கலாம். சால்னாலாம் இன்னும் இருக்குது. இதை வந்து நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டு சாப்பிட்றணும். ஏன்னா ஒரே நாளில் சாப்பிட்டு முடிச்சிடணும். சும்மா டெய்லியெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருக்காது. நம்மளால் வந்து இது வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய பரோட்டா. அது 8 பரோட்டானா இது 6 பரோட்டாவே அந்த அளவு ஆகிடுச்சு. அதளவு நிறையா தான் இருக்கும். நீங்களே பார்த்துப்பீங்க, எல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பரோட்டா வீடியோ போட்டோம். அதனால் ரெசிபி போடலை. நம்ம நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி போடலாம். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்து புதுசாக வீடியோ ஒன்றுமே அடுத்து நாளையிலேருந்து போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.